ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். எள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்து நல்லா பேனில் போட்டு நல்லா சடன்னு பொரியிற அளவு பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹையில் இருந்தால் அது தீஞ்சு போயிடும். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர்றது தெரியும். இந்த மாதிரி பொரித்து எடுத்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. இட்லி, சப்பாத்தி, உளுந்து சாதம் எதுக்கு வேணால் இது மேட்ச் ஆகும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 மிளகாய் எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே மிளகாய் வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம் இருக்கணும். நிறைய நாள் நீங்கள் வறுத்திங்கன்னா தான் அது நல்லா செவக்க வரும். அப்புறம் வாசனையாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செவக்க வறுத்து எடுத்திங்கன்னா. இதை வறுத்து எடுத்துட்டு எள்ளோடு போட்டுக்குங்க. அப்படியே அடுத்தது நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காயை எடுத்து இந்த பேன்லேயே வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் பச்சையாக கூட வறுத்து வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியும் எடுத்து போட்டு இந்த பேன்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போகிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எள்ளு துவையல் கால்சியம் சத்து நிறைஞ்சது. இதை நம்ம இட்லி, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணால் போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.